வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. ஓபிஎஸ் ஒரு வாரம் கூட ஆகலையே, அதற்குள் அதிரும் அறிவாலை கதவுகளா? திமுகவில் ஏகப்படும் பிரச்சனையா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய சூழல் தான் அனைத்து கட்சிகளுமே தமிழகத்தில் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுகவோ தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் அதற்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை பலப்படுத்த வகையில் தான் அதற்கான வேலைகளை தொடங்கி வச்சாராம். இந்த நிலையில்தான் அண்மையில், அதாவது திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சரான 3 முறை அதிமுகவின் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்திருப்பது என்பது அரசியலிலே ஒரு புதிய வட்டாரத்திலும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைந்ததை திமுகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் திண்டுக்கல், அதாவது தேனி மாவட்டம் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அதை ரசிக்கவில்லை என்றும், ஓபிஎஸ் எதிர்பார்க்காத கட்சி பதவி அவருக்கு கொடுக்கக்கூடாது என்றும் அக்கட்சியின் தலைமை நெருக்கமான அதிகார மையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறதா. அதாவது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததுக்கான காரணம், கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கிய பதவிகளெல்லாம் திமுக தலைமை வழங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரசியல் புதிய வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. திமுகவை பொறுத்தவரை வலிமைப்படுத்தவும் அதிமுகவை பலவீனப்படுத்தவும் அதிமுகவின் கோலோச்சியாக விஐபிக்கள் மற்றும் விஐபிக்களை திமுகவில் இணைந்து வருகிறார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவிற்கு சமீபத்திய வராக முன்னாள் முதல்வர் அதிமுகவின் சீனியர் ஒருவரான ஓபிஎஸ் வருகை என்பது அமைந்திருந்தது. அவரை மிக உற்சாகமாக திமுகவில் இணைத்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுகவில் ஓபிஎஸ்க்கான பதவி கண்டிப்பாக என்னவென்பது இன்னும் கண்டிப்பாக முடிவுகள் எட்டப்படவில்லை. அதாவது கூட்டணியில் காங்கிரஸ், பஞ்சாயத்து, ராஜ்யசபா தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள்லாம் முடிந்ததும் கண்டிப்பாக ஓபிஎஸ் விவகாரத்தில் கவனம் செலுத்த ஸ்டாலின் அவர்கள் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறதா. இதற்கிடையில் தான் திமுக இணைந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என அரசியல் வட்டாரங்களும் அண்ணா அறிவாலயம் தெரிவிக்கிறதா. திமுகவின் சீனியர்கள் மத்தியில் இது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. இது குறித்து சீனியர்கள் தரப்பில் விசாரித்த போது, திமுகவிலிருந்து அதிமுக உருவானது திமுகவை பரம வைரியாகவே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உருவப்படுத்ததும் அதிமுக தொண்டர்களை அப்படி வளர்த்தெடுத்தார். ஆனால் கடந்த 15 ஆண்டு காலமே அதிமுகவிலிருந்து திமுக வரும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் சிகப்பு கம்பளம் போட்டு அவர்களை வரவேற்கப்பட்டதா. இந்நிலையில் தான் தாய்களத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்கிற அளவு கோலில்தான் அவர்களின் நினைப்பு என்பது திமுகவை பார்த்திருக்கிறார்கள். திமுகவில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் விவகாரங்களில் அவரவர் தலையீடும் இருக்கும் அளவு அவர்களின் செல்வாக்கு அதிகரிக்கிறதா. அதற்கு தலைமையிடம் கொடுத்த திமுக ஒரு மாவட்ட செயலாளர் அனுமதி இல்லாமல் மாவட்ட நிர்வாகிகள் அறிவாலயத்துக்குள் நுழைந்துவிட முடியாது என்பதுதான் மாவட்ட செயலாளருக்கு தெரியாமலே கட்சியின் தலைவரோ மாநில நிர்வாகிகளோ சந்திக்க முடியாது என்பதுதான் அக்கட்சியின் கொள்கையாக பார்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து தான் அவர் திமுகவில் இணைந்திருப்பது என்பது அனைவரும் அறிந்த உண்மையாக கருதப்படுகிறதா. இந்நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பதவி, அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதெல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்றுதான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.